வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த விதமான சாஸும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமாக வீட்டிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பூண்டு பற்களை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் நான் அந்த வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த வெங்காயத்தையே கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லேசாக வதங்கினாலும் நம்ம காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணின கோஸு சேர்த்துருக்கேன். கேரட்டு, கொடமிளகாய் இது 3த்தையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவு வதங்கினதும் நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூமை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுடுங்க. காய்கறிகள் ரொம்ப வேக வேண்டாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நம்ம வீட்டிலே நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டதும் நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு நல்லா பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு நல்லா நெத்தாட்டம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக அந்த சாதத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இந்த சாதத்தோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் மட்டும் சேர்த்தாலே போதும். அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப வாசனையாக நல்லாவே இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.